விரும்பினாலும் அதை கொண்டு சேர்ப்பதற்கு வழி என்னவென்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அன்று பாடினார், செந்தமிழ் நாணயம் போதியினிலே இந்த தேர் வந்து பாயினு பாதியினிலே என்று. அந்த காலகட்டத்தில் தமிழ் ஆட்சி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த தமிழை மக்கள் அனைவரும் விரும்பினார்கள். அதை கேட்கும் பொழுது தேன் வந்து பாய்வது போல இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழை அனைவரும் வெறுத்து ஒதுக்குகின்றனர். ஆங்கிலம் பேசுவதே மிகவும் நமக்கு மரியாதை என்றும் அந்தஸ்து என்றும் அது கௌரவத்தை தேடி தருகிறது என்றும் பிரிக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் தாய்மார்கள் தமிழ் பாடலை பாடி குழந்தைகளுக்கு சுவரட்டி வந்தனர். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நவீன தொலைபேசி, ஸ்மார்ட் போன் என்பதை கையில் கொடுத்துவிட்டு பார்த்து கொண்டு சோறு ஊட்டியிருக்கிறார்கள். சிறிய வயதிலிருந்தே தமிழ் மொழியை அழிக்கின்ற அளவுக்கு நாம் தான் கொண்டு வருகிறோம். இதற்கு நாமும் ஒரு காரணமாகிறோம். அப்பொழுதெல்லாம் பொழுதுபோக்குக்கு எதுவும் இல்லை. விளையாட சொல்வார்கள், படிப்பார்கள். அதுபோல இருந்தது. ஒரு பொழுதுபோக்காக இருக்க வேண்டும். நூல்கள் படிப்பார்கள். நூல்கள் படிப்பது இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது தமிழ் மீது ஆர்வம் அதிகம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நூல்கள் இல்லை, நூல்கள் படிக்க சொல்வதில்லை. ஒரு தொலைபேசியை கொடுத்து வருகிறோம். அதில் வீடியோ பார்த்து கொண்டு இளைஞர்கள் சீரழிந்து வருகிறார்கள். நாம் அழிவது தமிழ் மொழி மட்டுமல்ல, தமிழ் மருத்துவங்களும் அழிந்து வருகிறது. அதாவது ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால் நாம் பாட்டி சொன்ன வைத்தியத்தை நாம் மறந்து விடுகிறோம். அழிவது தமிழ் மொழி மட்டுமல்ல, தமிழ் நாட்டு வைத்தியங்களும் மறந்து கொண்டு வருகிறது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், தொட்டனைத்து ஊரும் மலர்கேணி மாந்தத்தில் கட்டணைத்து ஊரும் அறிவு. அதாவது ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும். அதுபோல நல்ல நூல்களை கற்க அறிவு வளரும். அது மாதிரி நல்ல நூல்களை நாம் கற்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் நேரு, காந்தி, கொடிக்காத்த குமரன் கடைசி வரை தனது இறுதி மூச்சு உள்ளவரை கொடியை கீழே விடாமல் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அதெல்லாம் எதற்காக? நாம் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் பற்றாது. அதுக்கு நாம் தான் நம் குழந்தைகளுக்கு தமிழ் என்னதான் நாம் ஆங்கில வழியில் சேர்த்தாலும் தமிழ் புத்தகத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். தமிழை உச்சரிக்கவும் தமிழின் பெருமைகளையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் பாடல்கள் கூட வெறும் தமிழில் இருந்தது, கேட்க இனிமையாகவும் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பாடலும் சரி, சினிமாவும் சரி, எதுவுமே சீர்குலைந்து விட்டது. நாம் வெறும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று கூறாமல் அதை இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் கொண்டு சேர்க்க என்ன வழி என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். விடைபெறுகிறேன்.